வணக்கம். இன்னைக்கு நீங்கள் கேட்க போகும் சிறுகதையோட தலைப்பு பெண் வேஷம். எழுதியவர் சுஜாதா அவர்கள். இது அவருடைய ஸ்ரீரங்கத்து தேவதை கதைகளிலிருந்து ஒரு கதை. பள்ளி நாட்களில் நான் வீரசிம்மன் நாடகத்தில் பெண் வேஷம் போட்டதை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டுமென்றால் வரதனை பற்றி சொல்லிதான் ஆக வேண்டும். வரதன் அப்போது என் வயசுக்காரர்களில் சுமார் ஒரு அரிஸ்டாட்டிலாக இருந்தான். எங்களை விட அதிக வயதாக இருந்தாலும் ஏகவசனத்தில்தான் கூப்பிடுவோம். அவன் முழு பெயர் வரதராஜனா வரதாச்சாரியா தெரியாது. பாட்டி ஒரு நாள் நான் பாக்கு போட்டு கொண்டிருப்பதை பார்த்து, வரதன் கூட சேர்ந்துட்டியோ இல்லையோ, உருப்பிட மாட்டேன், இன்னைக்கு பாக்கு போட்டுட்ட, நாளைக்கு புகையில, நாளன்னைக்கு ஏதோ ஒரு தெருவுக்கு போவேள் என்று திட்டி விசிறி கட்டையால் அடித்தாள். வரதனுடன் சகவாசத்துக்கு தடை உத்தரவு எல்லா வீட்டிலும் உண்டு. அதனாலேதான் நாங்கள் எல்லோரும் வரதனிடம்தான் சிநேகம் தேடி சென்றோன். அவனிடம் சிறுவர்களுக்கும் அவனுக்கும் சிறுவர்களிடமும் ஒரு கவர்ச்சி இருந்தது. எல்லோரையும் கவனிப்பான், கட்டிக்கொள்வான், திடீரென்று முழங்கையை முதுகுப்புறமாக மடக்குவான். அப்போது அவனுக்கு 35 வயது இருக்கலாம். வேலை ஏதும் பார்த்ததாக தெரியவில்லை. கார்வாரும் மிராசு மிட்டாதார்த்தனமும் இரத்தத்தில் ஊறியிருந்த பிரகிருதி. சிவப்பாக கமகமவென்று இருப்பான். வழுக்கை விட ஆரம்பித்திருந்தாலும் அவன் முகத்துக்கு பொருத்தமாகத்தான் இருந்தது. கொள்ளிடம் சலவை சாலையில் வெளுத்த மல்ஜிப்பாவுக்குள் தாயத்துகளும் மொசமொசவென்று ரோமமும் தெரியும். ஜிவி என்று எம்ப்ராய்டரி போட்டு கைக்குட்டையை தோளில் துண்டு போல ஸ்டைலாக போட்டிருப்பான். வரதனுக்கு கல்யாணமாகி மனைவி சின்னதாக ரங்கவிலாஸ் மரப்பாச்சி போல வீட்டுக்கு உள்ளே இருந்தாள். அவளை நான் அதிகம் பார்த்ததில்லை. மகேந்திர மங்கலத்தில் அவனுக்கு நிலம் இருந்தது. அந்த பச்சை ஏக்கராக்களில் இருந்து வருஷாந்திரத்துக்கும் நெல், உளுந்து பருப்பு, துவரம் பருப்பு எல்லாம் வந்துவிடும். தை மாசம் குத்தகைக்காரன் கக்கத்தில் துண்டுடன் பக்கத்தில் வாழைத்தாருடன் இருப்பதை பார்த்திருக்கிறேன். வரதன் திண்ணையில் உட்கார்ந்திருக்கும் தோரணையே அலாதி. கால் மேல் கால் போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருப்பதை பார்த்தாலே தலைமை தெரியும். கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்தாலே சிம்மாசனம் தெரியும். பளிச்சென்று கிராப் வாரி பவுடர் போட்டுக்கொள்வான். நெற்றியில் புணுகு கலந்து பண்ணின ஏதோ ஒரு சேர்க்கையில் சிறிய கறி போட்டு சிரித்தால் வரிசையும் வெற்றிலை பழக்கமும் தெரியும். திண்டுக்கல் தளிர் வெற்றிலை தான் போடுவான். செம்பில் தண்ணீர் எப்போதும் இருக்கும். பன்னீர் புகையிலை சேர்த்து போட்டு போட்டு அரை மணிக்கு ஒரு முறை கொப்பளித்து கொண்டே இருப்பான். வெள்ளி டம்ளரில் தான் காஃபி. வெற்றிலை பெட்டிக்குள் ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, வறுவல், சீவல் எல்லாம் இருக்கும். எங்கே தொட்டாலும் வாசனையாக இருப்பான். கீ கொடுக்கும் கிராமபோனில் மீரா பாட்டுகளை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருப்பான். வேஷ்டியில் சதா ஜரிகை. இந்த வரதனால் தான் நான் வீரசிம்மன் நாடகத்தில் பெண் வேஷம் போடும்படியாகிவிட்டது சொல்கிறேன். ஒரு நாள் காலை எப்போதும் போல பள்ளிக்கூடம் போவதற்குள் வரதனை ஓடி போய் பார்த்துவிட்டு வரலாம் என்று அங்கே போனேன். வாடா ஈக்குச்சி என்றான். யாரையும் பேர் சொல்லி கூப்பிட மாட்டான். ஈக்குச்சி, மோர் குழம்பு என்று புனைப்பெயர்கள்தான். ஏற்கனவே 4 பையன்கள் இருந்தார்கள். ஒருவன் வரதனுக்கு உடம்பு பிடித்து விட்டு கொண்டிருந்தான். டேய், இவனுக்கு என்ன வேலை கொடுக்கலாம் என்றான். எதுக்கு வரதா என்றேன். வந்தவுடனே என் கையை முறுக்கி கன்னத்தில் செல்லமாக தட்டினான். டேய், உனக்கு தெரியாது என்று வாணி விலாஸ் பிரஸ்ஸில் அச்சடித்திருந்த பஞ்சு மிட்டாய் கலர் நோட்டீஸை காட்டினான். அதில் காண தவறாதீர்கள், வீரசிம்மன் அல்லது உண்மையில் வெற்றி, சமூக சரித்திர நாடகம் என்று பெரிசாக போட்டு இந்த பக்கம் கதை, வசனம், பாடல்கள், டைரக்ஷன் எல்லாம் ஜிவி என்று போட்டிருந்தது. இடது பக்கம் வரதன் அட்டை கிரீடம் வைத்துக்கொண்ட போட்டோவும், அதன் கீழ் வீரசிம்மனாக ஜிவி என்றும், வலது பக்கம் அவனுக்கு எதிராக இடுப்பில் சரிகை ஒட்டியானமும் தலைமேல் கிரீடமும் மாறுமேல் புரூச்சுமாக ஒருத்தி நின்று கொண்டிருந்தாள். குசுமாவாக திருச்சி தாராமணி என்று அவள் கீழ் அச்சடித்திருந்தது. டிக்கெட்டுகள் ரூபாய் 2 1. எக்காரணத்தை கொண்டும் டிக்கெட் பணம் வாபஸ் தரமாட்டாது என்று போட்டு எனக்கு சற்றும் புரியாத வகையில் அதிர்ஷ்ட டிக்கெட்டுக்கு குலுக்கல் முறையில் பரிசு உண்டு, ஒரு பசுமாடு. பசுமாடா என்றேன். ஆமாண்டா. நிஜ பசுமாடா? ஆமாண்டா, அப்பதான் டிக்கெட் விற்கிறது ஈஸி. எனக்கு ஒரு பசுமாடு என்ன விலை இருக்கும் என்று ஐடியாவே இல்லை. ஆனால் மேடையில் எப்படி பசுமாட்டை ஓட்டி கொண்டு வந்து அதை ஒரு பிரமுகர் இந்தா என்று பரிசு பெற்றவருக்கு கொடுக்க முடியும் என்பது வியப்பாக இருந்தது. அதை கேட்டு விசாரிப்பதற்குள் எனக்கு ஒரு புதிய கவலை ஏற்பட்டுவிட்டது. அது வரதன் என்னை மேலும் கீழும் பார்த்து, டேய், இவன் தாண்டா சரி என்று சொன்னது. எதுக்கு என்றேன். ஒண்ணுமல்ல, டிராமாவில் ஒரு சின்ன பாட்டு
என்ன பாட்டு என்றேன் பதறிப்போய். வீரசிம்மனுக்கு விசிறிக்கிறதுக்கு ஒரு சேடி வேணும். சேடினா பொம்மநாட்டியா? ஆமாம். ஏய் அவனை போய் பிடிங்கடா. கேவி ஓடி வந்து என்னை பிடித்து இழுத்து வந்தான். வேஷம்னா உடனே ஓடுறியே, இதை பாரு, இவன் தான் சேவகன், இவன் சேனாதிபதி. தாராமணி வரா, நான் இருக்கேன், உனக்கு சின்ன பாட்டு, இதுக்கு என்ன தயக்கம்? வரதா, நான் வரல, எனக்கு தெரியாது, எனக்கு பேச வராது. பேசுகிற பாட்டு இல்லை, ராஜா பக்கத்தில் நின்றுக்கிட்டு விசிறணும். ஒரு வார்த்தை வசனம் கிடையாது. இவனுக்கெல்லாம் எத்தனை வசனம் தெரியுமா? ஏனடா என்று அம்பியை கேட்டதும் அவன் கடகடவென்று, ஈதிபடி இருக்க நீர் எப்படி எம் நாட்டின் மேல் படையெடுக்கப் போம் என்றான். எனக்கு என்னவோ செய்து. 6ஆம் வகுப்பில் இருந்தபோது பாரதியார் வேஷம் போட்டு தலைப்பாகை உருண்டது ஞாபகம் வந்தது. எனக்கு ஸ்டேஜ் மேடை என்றாலே உதறும், முழங்காலுக்கு கீழ் பஞ்சு சேர்த்து கொள்ளும். இல்லை வரதா, வேண்டாம், நான் மாட்டேன். நீ வேற எது வேணா சொல்லு. வீடு வீடாக போய் மாமியாக போய் பசுமாடு ஃபஸ்ட்டு ப்ரைஸுன்னு சொல்லி டிக்கெட் விற்கிறேன், நோட்டீஸ் ஒட்டுறேன். டிக்கெட் வைக்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லைடா, நடிக்கிறதுல தான் ஆள் குறையிறது. அதெல்லாம் பேசப்படாது. புதன்கிழமை ரிஹர்சலுக்கு வந்துடுறேன், தெரியுமோ இல்லையோ? அப்புறம் இங்கே வாடா என்று தனியாக அழைத்து தன் பிரம்மாஸ்திரத்தை உபயோகித்தான் ரகசியமாக. உனக்கு பார்க்கணுமா இல்லையா என்றான். எதை? கேட்குறத பாரு. அன்னைக்கு பார்க்கல பார்த்தியா? கேட்குற போதே மூஞ்சி எல்லாம் ஜிவ்வுன்னு சிவந்துக்கிறதே. நீ இந்த பாட்டு மட்டும் பண்ணிரு, ஸ்டேஜ் ஓரத்தில் இருந்துட்டு விசிறணும், எல்லாத்தையும் காட்டிடுறேன். விசிறாமலே ராஜா இருக்கக்கூடாதா? கதைக்கு ஒத்து வராதே, அவன் சிற்றரசன் இல்லையே. நீ தான் கதை எழுதிருக்க, மாத்துறேன் என்றதற்கு நீ போடா, உனக்கு சாயங்காலம் வா காட்டுறேன் என்றான். காற்றேன் என்று சொன்னது அவனிடம் மிடில் ஈஸ்டில் இருந்தபோது அவன் மாமாவோ யாரோ அனுப்பி வைத்த பிரத்யேக படங்கள் தான். எனக்கு சில சாம்பிள் காட்டியிருக்கான். அதில் வெள்ளைக்கார ஆண்களும் பெண்களும் விதவிதமாக கெட்ட காரியங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். சின்ன சின்னதாக கையகலத்துக்கு ஃபோட்டோ படங்கள். சில படங்களில் 2 பேர் தான் இருந்தார்கள், சிலவற்றில் கூட்டமாக இருந்தது. அந்த ஃபோட்டோக்களில் முழு விவரங்கள் இப்போது எனக்கு ஞாபகமில்லை. ஆனால் விதிவிலக்கில்லாமல் எல்லோரும் பூட்ஸும் சாக்ஸும் போட்டிருந்தது தெளிவாக நினைவிருக்கிறது. பூட்ஸ் சாக்ஸ் வேறு எதுவும் கிடையாது. எப்படி பூட்ஸை கலற்றாமல் மற்றவற்றை கலற்றிருக்க முடியும் என்பது எனக்கு ரொம்ப நாளாகவே சந்தேகம். தலைவலியாடா என்று சொல்லி வரதன் காட்டியது ஒரு சில படங்களே. அந்த மாதிரி 100 இருக்கிறதா? அதை காட்டுகிறேன் என்று என்னை வேலை வாங்கி விடுவான். நீ எவ்வளவு வேகமாக ஓடுவ என்றான். ஏன், ஓடி போய் டிபிஜி கடையில் போய் ஒரு பொட்டலம் பன்னீர் புகையில வாங்கிட்டு வந்துரு. என்ன, நான் புகையில வாங்கிட்டு வரேன், என்னை ட்ராமாவில் இருந்து விட்டுறியா? நீ போய் வாங்கிட்டு வாயேன், 30 செகண்டுக்குள்ள வா, உன்னை விட்டுறேன் என்றான். நான் தலை தெறிக்க நாக்கு உளர தெருமுட்டிக்கு ஓடினேன். டிபிஜி எப்போது போல் தனக்குள்ளே பேசி கொண்டிருந்தான். டிபிஜி கடை ரங்கன் கடைக்கு எதிர்த்தாற்போல் இருக்கும். மளிகை சாமான்கள், வெற்றிலைப்பாக்கு, சிகரெட் வகையறாக்கள், பாட புத்தகங்கள், காப்பி பொடி, ரப்பர் பந்து எல்லாம் கலந்து கட்டி விற்கும் ஒரு வகையான டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். டிபிஜி உட்கார மாட்டான், எப்போதும் நின்று கொண்டுதான் இருப்பான். இதன் காரணத்தை பற்றி அபிப்பிராய பேதம் இருந்தது. ஒரு தடவை வரதன் சொல்லி கேட்டேன். டிபிஜி உட்காரு என்று சொல்லிவிட்டேன். பலேர் என்று கன்னத்தில் அரைந்து விட்டான். அதன் காரணம் எனக்கு இதுவரை புரியவில்லை. இன்றைக்கு டிபிஜி அரைகிற மூடில் இல்லை. என்ன தம்பி, வரதையர் டிராமா போடுறானாமே, நான் கூட டிக்கெட்டு வாங்கியிருக்கேன், பசுமாடு கிடைக்கும் இல்லை என்றான். கிடைக்கும் டிபிஜி. நீ பாத்தியா மாட்ட? கண்ணுக்குட்டி ஏதும் இல்லையே. இல்லை என்று சொல்லிவிட்டு அவசரத்தில் ஓடி வந்து வரதனிடம் புகையிலை பொட்டலத்தை கொடுத்து, இப்போ என்னை விட்டு வரதா என்றேன். எங்க 48 செகண்ட் ஆயிடுத்தே என்று தன் வாட்சை பார்த்து சொல்லி, புதன்கிழமை வந்துடு என்று சொன்னான். இதை பாருடா, உன் கேர்ள் ஃப்ரெண்டு என்னடி, நீ எச்மி பொண்ணு தானே, உங்கள் அம்மாவை விசாரிச்சதா சொல்கிறியா? தாவணி போட்டுட்டு இருக்கியா என்று பள்ளிக்கூடம் போய் கொண்டிருந்த கமலியின் கன்னத்தை கிள்ள அவள் போங்க மாமா என்று ஓடினாள். இவ்வம்மாவை நான் மொட்டை மாடியில் சொல்லி சொல்லி என்று வரதன் ஏதோ ஆரம்பிக்க எனக்கு ஸ்கூலுக்கு நேரமாகி விட்டதால் புறப்பட்டு விட்டேன். தேசிகர் கிளாஸில் எல்லாம் வயிற்றை சங்கடம் பண்ணியது. எப்படியாவது டிராமாவிலிருந்து தப்பித்து விட வேண்டும். பாட்டி கேட்டால் கொன்று போட்டு விடுவாள். புதன்கிழமை ரிஹர்சலுக்கு என்னை அழைத்து போக டான் என்று வேம்பன் வந்து விட்டான். நான் கொல்லைப்புறம் சந்தில் போய் இருந்தேன். பாட்டி எதுக்கடா அழைச்சிட்டு போற என்பதற்கு, கோவிலுக்கு பாட்டி, பெருமாள் சேவிக்க என்று சொல்வது கேட்டது.
புறக்கடைக்கே வந்து, டேய் என்ன இது ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற, வரதனுக்கு தெரிஞ்சா டின்னு கட்டிடுவான், உனக்காக தான் காத்துன்ற எல்லாரும் இருக்கா, வந்துரு என்றான். மாமியார் வீட்டுக்கு போகும் குரங்கு போல அவன் பின் சென்றேன். வரதன் வீட்டு மாடியில் எல்லாரும் கூடியிருந்தார்கள். அந்த தாராமதி மெயின் கார்டு கேட்டில் பஸ் பிடித்து வந்திருந்தாள். என்னது எல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கே என்றாள். எல்லாரும் தாராமணியையே கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்க, இதை பாரு இவன் தான் தோழி என்று என்னை தாராமணிக்கு காட்டினான். முகம் உழுத மாதிரி இருந்தது. பொட்டப்பிள்ளை போலதான் இருக்குது. சரிதான், என்ன வருது, இது பேரை மாத்திடுறேன். என்ன அது? என்னது குசுமா? நல்லாவே இல்லையே என்றதும் கொஞ்சம் பெரிய பையன்கள் சிரித்தார்கள். வரதன் அவர்களை அதட்டி, குசுமானா தாமரை பூன்னு அர்த்தம் சமஸ்கிருதத்தில் என்றான். தமிழில் வேற அர்த்தம் ஆயிருதே. எனக்கு சொல்ல வரேன்னா, சீரியஸாக இருக்கிற இடத்துல சிரிப்பு வந்துருச்சுன்னா அதுக்கு தான். பெட்டர் மார்க்ஸ் வந்தது. சரி சரி என்று வரதன், ஸ்கிரிப்ட் பார்த்து படிடாடே என்றான். அம்பி 1000 கோடி பொற்காசும் அழகுடைய நாடக கணிகை நங்கையர் 1000 உயர்ந்த பீதாம்பரமும் என்று படிக்க, வரதன் நடுவில் உட்கார்ந்து கொண்டு அடிக்கடி தலையை ஆட்டிக்கொண்டு இல்லாத மீசையை பின் கையால் நீவி விட்டு கொண்டு இருந்தவன் திடீரென்று என்னை பார்த்து, வாடா பின்னால் என்று அழைத்து, டேய் கீழே போய் ஒரு விசிறி எடுத்துட்டு வாடா என்றான். கொண்டு வரப்பட்ட பனை விசிறியை, டிராமால இதை விட பெருசா இருக்கும், இப்ப சத்தியத்துக்கு இதை விசிறு என்று என்னை பின்னால் நிற்க வைத்து தோழியாக மெல்ல விசிற சொன்னான். திடீரென்று வேம்பன் என்னை பார்த்து, அடி திலகவதி என்று கீச்சு குரலில் கூப்பிட்டதை வரதன் கட்டுப்படுத்தினான். ஒன்றும் இல்லடா, நீ சும்மா இந்த மாதிரி விசிற வேண்டியதுதான். என் சகாக்கள் முன்னாலே நிற்கவே வெட்கம் பிடுங்கி தின்னும்போது சபையில் அதுவும் பெண் வேஷத்தில் என்று நினைத்ததுமே கதி கலங்கியது. அப்புறம் அந்த திருச்சி தாராமணி வேறு மற்ற பேருடன் சேர்ந்து கொண்டு என்னை கலாட்டா செய்து உச்சி மோந்து தோழி என்று கன்னத்தை அடிக்கடி கிள்ளி கொண்டிருந்தாள். ஒன்றும் நன்றாக இல்லை. எதிரே மற்றொரு பேட்ச் அட்டையில் உடைவாள் வெட்டி அதில் சில்வர் பேப்பர் ஒட்டி கொண்டிருந்தார்கள். இந்த இடத்தில் வரதனின் கலை இலக்கிய வாழ்க்கையை பற்றி 2 வார்த்தை சொல்ல வேண்டும். கொஞ்ச நாள் முன்பு மோர்சிங் கற்றுக்கொள்கிறேன் என்று ஆரம்பித்து 3 மாசம் கொங்கி கொங்கி என்று கேந்தி கொண்டிருந்தான். நாக்கு தடித்து போயிருந்ததால் அதை விட்டு விட்டான். இலக்கியத்தை பற்றியவரை கேட்ட கேள்வி ஒன்று வந்திருந்தது. சுந்தரிபாய் நடித்த கண்ணம்மா என் காதலி படத்தை பற்றி. அப்புறம் அரு ராமநாதன் ஆசிரியராக இருந்த காதல் பத்திரிகையில் சலனம் என்று ஒரு கதை ஜிவி என்று போட்டு வந்திருந்தது. அது தான் எழுதியதென்று சாதித்தான். சில வேளை எங்களை எல்லாம் சுற்றி வர உட்கார வைத்து புதுமை பித்தன், கூப்பாரா, பாரதிதாசன் என்று படித்து காண்பிப்பான். கற்பு கற்பு என்று கதைக்கிறீர்களே, இதான் யா பொன்னகரம் என்று ஆக்ஷன் கொடுத்து படிப்பான். கலையை பொறுத்தவரை கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒரு ஸ்டூலை கவிழ்த்து 4 பக்கமும் பிளைவுட் அடித்து உள்ளே ரசகுண்டு ஜரிகை நெளி எல்லாம் தொங்க விட்டு கிருஷ்ணருக்கு அலங்காரம் பண்ணி எங்களை சித்திரை 4 வீதியில் தூக்கி கொண்டு போக சொல்வான். அதோடு சரி. இப்போது வீரசிம்மன் அது எந்த மாதிரி நாடகம் என்பது எனக்கு ரிஹர்சலில் பிடிபடவில்லை. வீரசிம்மன் மே மாதம் 5ஆம் தேதி ஹை ஸ்கூல் ஹாலில் நடக்க ஏற்பாடாகி இருந்தது. சேர்மன் வந்து தலைமை தாங்குவதாக இருந்தது. அவர் கடைசி நிமிஷத்தில் ஹைட்ராசில் ஆபரேஷனுக்கு போய்விட்டதால் வடக்கு சித்திரை வீதி பட்டாவை கூப்பிட்டார்கள். அவன் வண்டி கட்டி கொண்டு 4 மணிக்கே தலைமை தாங்க வந்துவிட்டான். நான் மேக்கப்புக்கு போன போது மணி 6 இருக்கும். டிக்கெட் நிறைய விற்றிருந்தார்கள் போலும். அப்போதே கணிசமான அளவுக்கு கூட்டம் இருந்தது. பால்காரர்கள் நிறைய பேர் வந்திருந்தார்கள், குவளையும் கயிறுமாக. பசுமாடு பரிசு என்பதே ஒரு புதுமையாகி ஊரே கொல்லென்று போய்விட்டதாக பட்டா சொன்னான். பசுமாடு நிசமாகவே கொட்டகை வாசலில் கட்டியிருந்தது. நன்றாக குளிப்பாட்டப்பட்டு நெற்றியில் குங்குமம் பரிசாக இட்டுக்கொண்டு கொம்புக்கு வர்ணம் பூசி பக்கத்தில் கன்றுக்குட்டியுடன் நர்வஸாக அடிக்கடி சாணி போட்டுக்கொண்டு எல்லார் பார்வைக்கும் வைக்கப்பட்டிருந்தது. மாட்டை பார்த்ததும் நாடகம் பார்க்கலாமா வேண்டாமா என்று தயங்கி கொண்டிருந்தவர்கள் சிலர் தீர்மானித்து ஓட்டைக்குள் கைவிட்டு டிக்கெட் வாங்கினார்கள். நான் போன போது வரதன் கை கடிகாரத்தை பார்த்து கொண்டிருந்தான். எங்க இந்த தாராவை இன்னும் காணோம், வாடா டேய் வா. ஏன் நீ கூட லேட்டா வரியா? ஏய் முத்து, இவனுக்கு மேக்கப் போடு, தோழி வேஷம். தாரா, அப்பா வந்துட்டியா? எங்க காலை வாரி விட்டுருவியோன்னு பயமா போயிடுத்து. இப்பவே எவ்வளோ கூட்டம் பாத்தியா? நான் ஹெட்மாஸ்டர் மட்டும் உபயோகப்படுத்தப்படும் மாடிப்படி வழியாக ஏறி ஸ்டேஜ் என்ட்ரன்ஸில் உள்ளே சென்றேன். பரபரப்பாக இருந்தது.
வேம்பன் மீசை தீட்டி கொண்டிருந்தான். அம்பியை ஜிலுஜிலு என்று சேனாதிபதியாக்கி கொண்டிருந்தார்கள். ஒரு ஹார்மோனிய பெட்டி இருந்தது. சிம்மாசனத்துக்கு இப்போதுதான் தங்கம் ஊட்டி கொண்டிருந்தார்கள். ஹார்மோனியக்காரர்கள் கையில் எதையோ தேய்த்து உருட்டி வாயில் அடைத்துக் கொள்வதை அபினி என்று சொன்னான் கேவி. என்னை சட்டையை கழற்ற சொன்னார்கள். ஏண்டா பனியன் போட்டுண்டு வரமாட்டியோ? விட்ரா, வேண்டாம்டா. அதற்குள் வரதன் மேற்பார்வைக்கு வந்து விட்டான். யார அழறது? சி அசடு, இதுக்கெல்லாம் அழலாமோ? என்ன அறியாமல் என் கன்னத்தை பல பேர் சுத்தம் செய்ய பஃப் வைத்து பவுடர் அடித்து அதே சமயம் கண்ணுக்கு மையும் நெற்றிக்கு போட்டும் விட்டார்கள். தலைமேல் என்னவோ கட்டி ஜடை பின்னை குஞ்சலம் எல்லாம் வைத்து பின்னி விட்டார்கள். பனியனை போட்டுவிட்டு அதற்குள் முதலில் 2 கர்ச்சிப்களை திணித்து பார்த்து போராது என்று சொல்லி 2 பூப்பந்து வைத்து பார்த்து அதுவும் நிராகரிக்கப்பட்டு அவசரமாக டிபிஜி கடைக்கு ஒருத்தன் ஓடிப்போய் 2 ரப்பர் பந்து வாங்கி வந்தான். இதாண்டா சரி என்று என் மார்பில் திணித்தார்கள். பட்டில் பாவாடை கட்டிவிட்டு அதன் மேல் மெலிசாக மேலாக்கு போட்டு ராஜபுத்திர குமாரி போல தலைமேல் கொண்டு வந்து இடுப்பில் செருகி, எதுக்குடா அழறே? கண்ணங்கண்ணமா இழைச்சிருவேன், பவுடர் எல்லாம் கரைஞ்சு போச்சு பாரு. தாராமணி, அழாத தம்பி, நல்ல அழகாவே இருக்க என்றாள். அம்பி மேலும் கீழும் நடந்து கொண்டே பரீட்சைக்கு கடைசி நேரம் போல 1000 கோடி பொற்காசும் என்று திருப்பி திருப்பி சொல்லி பார்த்து கொண்டிருந்தான். வேம்பன் என்னை பார்த்து ஹை என்று ஆச்சரியப்பட்டான். வரதனும் உள்ளே போய் சபாஷ் என்றான். என்ன தாரா, கூட்டத்தை பாத்தியா? நான் மேக்கப்புக்கு போக வேண்டியதுதான். கோயிலிலிருந்து பெரிசாக ஒரு சாமரம் கொண்டு வந்ததை என்னிடம் கொடுத்து ட்ரையல் பார்க்க சொன்னார்கள். அதை எடுத்ததும் கரப்பான் பூச்சி ஓடி என் மாராப்புக்குள் புகுந்து கொண்டு விட, கர்டன் 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 தூக்க போறாங்க. அந்த நாடகத்தை சமகால இலக்கியம் எதிலும் வகைப்படுத்துவது கஷ்டம். அது முழுக்க முழுக்க சரித்திர நாடகம் இல்லை. அதை 2 பாகமாக பிரிக்கலாம். வீரசிம்மனின் கதையில் வீரசிம்மன் போரில் தற்காலிகமாக தோற்று போய் பக்கத்து நாட்டில் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு சபைக்கு கொண்டு வரப்படுகிறான். கப்பம் கட்ட மறுக்கிறான். அந்த நாட்டு ராஜகுமாரி குசுமா சென்றாடும் போது ஜன்னல் வழியாக பார்த்து மையல் கொண்டே பாடுகிறாள். இப்படி போகிறது கதை. காட்சி மாறும்போது மேடையின் முன் பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டும் வீதியும் வரைந்து படுதா போட்டு 2 பேர் காமிக் செய்யும் சமூக பகுதியும் இருந்தது. மூக்குப்பொடி போட்டுக்கொள்வதை பற்றி தமாஷாக பேசினார்கள். அப்புறம் சகுந்தலை படத்திலிருந்து MS பாடிய எந்தன் இடது தோளும் கண்ணும் துடிப்பதென்ன இன்பம் வருகுதென்று சொல் 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 கிளியே என்பதை மொழிபெயர்த்து மெட்டு மாறாமல் மை லெஃப்ட் ஹேண்ட் ஷோல்டரும் ஐயும் துடிப்பது ஒய் பிளஷர் வருகுதென்று டெல் 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 பாரடே பாரடே என்று பாடினார்கள். முன் வரிசையில் லேசாக சிரித்தார்கள். நான் நடித்த முதல் காட்சி வந்தது. வீரசிம்மன் சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்க படுதா ஓரத்தில் நின்று கொண்டு நான் விசிற என்னை ஐசால் பண்ணி வைத்தது போல உணர்ந்தேன். 4 விசிறி வீசியதும் தைரியம் வந்துவிட்டது. சுற்றுமுற்றும் பார்த்தேன். முதல் வரிசையில் கோடியில் சில்க் சாட்டும் மீசையுமாக இருந்த ஒருவர் என்னை பார்த்து கண்ணடித்தார். சட்டென்று வரதனை பார்த்து சற்று வேகமாக விசிற ஆரம்பித்தேன். திடீரென்று கொட்டகை பூரா விசில் கேட்க நான் என்ன ஏது என்று தெரியாமல், வரதன் என்னை ஏன் முறைக்கிறான் என்று தெரியாமல் இன்னும் பலமாக விசிற, வேம்பனுக்கு பாட் இல்லாததால் என்னை சைடாக இழுத்து மேலாடை விலகி இருந்ததை சரி பண்ணி அனுப்பினார். ஆட்டம் பாதியிலேயே வீட்டுக்கு போகணும், பிரைஸ் கொடு என்று மக்கள் கலாட்டா செய்து கைமணி அடித்து இன்டர்வல் விட்டார்கள். நான் திரை வழியாக சற்றே எட்டி பார்த்த போது அந்த சில்க் ஆசாமி மறுபடியும் கண்ணடித்தார். பிரம்பு நாற்காலி போட்டு பட்டாவை உட்கார வைத்து ஒரு தகர பெட்டிக்குள்ளிருந்து குலுக்கி 3846 என்று நம்பர் சொன்னார்கள். உடனே சபையோரிலிருந்து ரங்கசாமி எழுது வந்து டிக்கெட் என்னது என்று சொல்லி ஓடி வர, முன் வரிசையில் தகர நாற்காலிகளை நகர்த்தி பசுமாடு வர வழி பண்ண அது உள்ளே நுழைய மறுத்ததால் கதவருகிலேயே பரிசளிப்பு விழா நடைபெற்றது. அந்த நாடகம் முற்று பெறவில்லை. திடீரென்று வெளியே ரகளை. நான் கிரீன் ரூம் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்த போது கீழ் வரும் உரையாடல். என்ன ரங்கசாமி, இதே மாதிரி காராம்பசு உங்ககிட்ட ஒன்று இருக்குதில்ல? கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். இல்லை, இங்கே தான் இதே தான் போல் இருக்கு. தேமல் கூட சரியா இருக்கு. கண்ணுக்குட்டி கூட அதே கலர் தான். ரங்கசாமி, உண்மை என்ன? சொல்லு விஷயத்த. அது வந்துங்க, 2 பசுவும் ரெட்டை. இருவரதா? நீ என்னவோ ஏக்கிறேன்னு தோணுது. ரங்கசாமி, தனியா வரியா? ரங்கசாமியின் கழுத்தை சுற்றி சவுக்கத்தை போட்டு முறுக்கி தனியாக அழைத்து சென்றதில் அவன் எல்லாவற்றையும் கக்கி விட்டதாக தெரிந்தது. பசுமாடு வரதன் வாங்கி வந்தது இல்லையாம். டெம்பரரியாக ரங்கசாமியிடம் இருந்து வாங்கி வந்து ரங்கசாமிக்கே பரிசு விழும்படி ஏதோ ஒரு செட்டப் போல.
ரங்கசாமியின் பக்கத்து வீட்டுக்காரன் நாடகத்துக்கு வந்திருந்ததால் விஷயம் சட்டென்று வெளியே வந்துவிட்டது. பணத்தை திருப்பிக் கொடு என்று கூச்சம். தம் தம் என்று தகரக்கூரை மேல் கற்கள் விழுந்தன. வரதன் தலை தெறிக்க உள்ளே ஓடி வந்து, அவ்வளவுதான் டிராமா, எல்லாரும் ஆத்துக்கு போங்கோ என்று சொல்லிவிட்டு சிட்டாய் பறந்து போனான். எனக்கு பனியனையோ பந்தையோ கலற்ற சமயமில்லாமல் பாவாடையுடன் ஓடினேன். குறுக்கே சில்க ஆசாமி மேடைக்கு வந்து என்னை தடுத்து, வா கண்ணு என்றார். சார், நான் பையன் சார் என்று சொல்லிக்கொண்டே மாடிப்படிகளில் சரிந்து இறங்கி ஓடி கொள்ளிடம் ரோடு வழியாக வேஷத்தை துறந்து இருட்டில் வீட்டுக்குள் வந்து சேர்ந்தபோது மணி 11. பாட்டி, இதோ நாளைக்கே உங்க அப்பா லெட்டர் போடுறேன் என்று கொதித்தாள். மறுநாள் வரதனை வீட்டில் காணவில்லை. மகேந்திரமங்கலம் போயிருக்கிறதாக சொன்னார்கள். அதன்பின் வரதனை சந்தித்ததாக ஞாபகமில்லை. வீரசிம்மனில் நடித்ததற்காக எனக்கு ஒப்பந்தப்பட்ட அந்த படங்கள் காட்டப்படவே இல்லை. இதெல்லாம் நடந்து போய் 30 வருஷங்களுக்கு பிறகு சமீபத்தில் ஸ்ரீரங்கம் போயிருந்த போது வரதன் வீடு காணாமல் போயிருந்தது. பாத்திரக்கடையர் நாராயணசாமி அதை வாங்கி இடித்து கட்டி முகத்தை மாற்றி போஸ்டல் சூப்பரண்ட் ஆபீஸுக்கு வாடகைக்கு விட்டிருந்தார். வீட்டில் முகப்பில் தகர போர்டில் அரசாங்கம் தெரிந்தது. வரதன் தன் பையனுடன் பாம்பையிலோ எங்கேயோ வயதாகி போய் இருப்பதாக கேள்விப்பட்டேன். இறந்து கூட போயிருக்கலாம். அவன் உயிரோடு இருந்தாலும் அவன் காலத்தில் இருந்த ஒரு விதமான ஃபியூடலிசமும் சவடால்தனமும் உல்லாசமும் வீழ்ச்சியும் கவிதையும் கலந்திருந்த அந்த சகாப்தம் இறந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே. இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.